நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. தந்தையாரின் வழியை பின்பற்றி ஸ்ரீலங்கா மகாஜன கட்சியூடாக அரசியலில் பிரவேசிக்க தாம் தீர்மானித்துள்ளதாக காலஞ்சென்ற பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திரவின் புதல்வி ஹிரோனிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா மகாஜன கட்சியின் 28வது வருட பூர்த்தி விழா கொழும்பு புதிய நகர சபை மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. பிரதமர் DM ஜெயரத்ன, பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச, ஸ்ரீலங்கா மகாஜன கட்சியின் பிரதம செயலாளர் கலாநிதி ராஜித் நவரத்ன உள்ளிட்டோரின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. ஸ்ரீலங்கா மகாஜன கட்சியின் 28வது வருடாந்த கூட்டத்திற்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ள ஹிரோனிகா பிரேமச்சந்திர இன்றைய நாள் தமது அரசியல் வாழ்க்கையின் முக்கியமானதொரு தினமாகும் என தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா மகாஜன கட்சி எனும் ஒப்பற்ற பெரும் விருட்சத்தில் தாமும் இணைந்து கொள்கின்றமையே இதற்கு காரணம் என அவர் விடுத்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று முதல் கட்சியின் உறுப்பினராக இணைந்து கொள்ள தீர்மானித்துள்ளதாகவும், விஜயகுமார துங்கவுடன் இணைந்து மகாஜன கட்சியின் நலன்களுக்காக செயற்பட்ட ஒரு சிரேஷ்ட உறுப்பினரின் புதல்வி என்பதையிட்டு தாம் பெருமை அடைவதாகவும் ஹிரோனிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். தமது தந்தையாரின் மறைவுக்கு பின்னர் தமது அரசியல் ஈடுபாடு குறித்து மக்கள் ஆர்வத்துடன் இருந்ததாகவும், அதற்காக தமது தந்தை சிந்திய இரத்தத்திற்கு ஒருபோதும் துரோகம் விளைவிக்காத வகையில் ஸ்ரீலங்கா மகாஜன கட்சியை தெரிவு செய்ததாகவும் அவரின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு முன்னுதாரணமாக விளங்கிய மகாஜன கட்சிக்கு கௌரவம் அளிப்பதாகவும், இன்று கொண்டாடப்படும் 28வது வருட பூர்த்திக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஹிரோனிகா பிரேமச்சந்திர தமது கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டு 2 மாதங்கள் கடந்த நிலையில் சர்வ கட்சி குழு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின. இலங்கையின் அதிகார பகிர்வு தொடர்பான கருத்து பரிமாற்றத்தின் திருப்பு முனைகள் குறித்து ஆராயும் 13+ விசேட தொகுப்பு இன்றும் தொடர்கின்றது. 2009 ஆண்டு மே மாதம் பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டதன் பின்னர் 2009 ஆண்டு ஜூலை மாதத்தில் அரசியல் தீர்வு தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டது. சர்வகட்சி பிரதிநிதி குழு இந்த மாதத்தில் கூடி இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்தது. இந்த குழுவிற்கு தமது பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்கவை நியமித்த மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா நிகழ்ச்சி நிரல் தொடர்பான இணக்கப்பாட்டுடனேயே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என அரசாங்கத்திற்கு அறிவித்தார். சர்வகட்சி பிரதிநிதிகள் குழுவின் செயற்பாடுகள் சில சந்தர்ப்பங்களில் அதிகார பகிர்வை முன்னிலைப்படுத்தியும் புறம் தள்ளியும் இடம்பெற்று வந்தன. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணா இலங்கைக்கான விஜயத்தினை மேற்கொண்டதை தொடர்ந்து இந்த முறை மீண்டும் அதிகார பகிர்வு எனும் துணைப்பொருள் அரங்கேறியமை வெளிப்படையான விடயமாகும். யுத்தம் முடிவடைந்த நிலையில் அதனுடன் தொடர்புடைய சம்பவங்கள் குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை வெளியிடப்பட்டு சர்வதேசத்தின் கவனம் இலங்கையை நோக்கி திரும்பியிருந்த நிலையிலேயே SM கிருஷ்ணாவின் இந்த விஜயம் இடம்பெற்றது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் அதற்கு முன்னதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளையும் சந்தித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். 13வது அரசியல் அமைப்பிற்கு அப்பால் செல்லும் அரசியல் தீர்வு ஒன்றிற்கான செயற்பாட்டினை முன்னெடுப்பதற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதனை ஜனாதிபதி வலியுறுத்தியதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கடந்த மாதம் 17ஆம் தேதி அறிவித்தார். 13வது அரசியல் அமைப்பு திருத்தத்திற்கு அப்பால் சென்ற அதிகார பகிர்வு தொடர்பான கலந்துரையாடல்களில் தாம் இணைய உள்ள முறைமை குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வெளியிட்ட கருத்துக்களை நாளை எதிர்பாருங்கள். தேசத்திற்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சியின் 2ஆம் நாள் இன்றாகும். 6வது தடவையாக இடம்பெறுகின்ற தேசிய அபிவிருத்தி கண்காட்சியானது அனுராதபுரம் மகவிலச்சி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட ஒயாமடுவ அரசு விவசாய காணியில் இடம்பெறுகின்றது. இதேவேளை குறித்த பிரதேசத்தில் ஊடகங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதிக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று காலை விஜயம் செய்தார். 64வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த கண்காட்சிக்காக இம்முறை 500 ஏக்கர் நிலப்பரப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது. அரச மற்றும் தனியார் பிரிவுகளின் காட்சி கூடங்களோடு முப்படைக்கு சொந்தமான காட்சி கூடங்களும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு ஊடகங்களுக்காக வழங்கப்பட்டுள்ள பகுதியில் திறமை மிகுந்த இளைஞர் யுவதிகளை தெரிவு செய்யும் வகையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் திரைப்பயிற்சிகளையும் நடத்துகின்றது. திரைப்பயிற்சியில் பங்கேற்பதற்காக நேற்றைய தினமும் பெருமளவிலானோர் வருகை தந்திருந்தனர். காலை 9 மணி முதல் நள்ளிரவு வரை பொதுமக்கள் பார்வைக்காக கண்காட்சி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தேசத்திற்கு மகுடம் கண்காட்சி எதிர்வரும் 10ஆம் திகதியுடன் நிறைவடைய உள்ளது. சுதந்திர தினத்தை நாம் நேற்று கொண்டாடி முடித்தாலும் அந்த சுதந்திரத்தை எமக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களை ஒரு நாளுக்கு மட்டுப்படுத்த முடியாது. தாய் நாட்டிற்காக மரணத்தையும்
சுகமாக கருதிய துணிச்சல் மிகு வீரர்களே, இது நாம் உங்களுக்கு செலுத்தும் முதல் மரியாதை. ஆயிரத்து 1818 ஆண்டு இடம்பெற்ற சுதந்திர போராட்டத்தை அடுத்து வெல்லஸ் உள்ளிட்ட பல பகுதிகளில் பிரயோகிக்கப்பட்ட கடும் ஒடுக்குமுறை காரணமாக 1848 ஆண்டு வரை சுதந்திரத்திற்கான பாரிய அளவிலான போராட்டங்களை மேற்கொள்ள முடியாமற் போனது. எனினும் ஆங்கிலேயர்களின் ஒடுக்குமுறையை தொடர்ந்தும் சகித்துக் கொள்ள முடியாத காரணத்தினால் மக்கள் மத்தியிலிருந்தே மேலும் சில வீரர்கள் உருவாகினர். கொன்காலகேகொட பண்டா, வீரபுரனப்பு மற்றும் அங்குராங்கெத்த டிங்கிரால ஆகியோர் இதில் குறிப்பிடத்தக்கவர்களாவர். தம்புள்ளை விகாரையின் கிரானேகம இந்திரஜோதி தேரரின் வழிகாட்டலின் பேரில் சிங்கள மன்னராக தம்புள்ளை ரஜமகா விகாரையில் வைத்து கொன்காலேகொட பண்டாவிற்கு முடிசூட்டப்பட்டதுடன் முடிக்குரிய இளவரசராக அங்குராங்கெத்த டிங்கிரால பெயரிடப்பட்டார். இந்த தலைமைத்துவத்தின் கீழ் சில பிரதேசங்களிலிருந்து போராட்டங்கள் வெடித்ததுடன் முக்கிய போர்க்களமாக மாத்தளை விளங்கியது. நாம் மாத்தளை போர்க்களத்தை சென்றடைந்தோம். எவ்வாறாயினும் இந்த போராட்டத்தினால் எம்மவர்களுக்கு நேரடி வெற்றி கிடைக்கவில்லை. இந்த இடத்தில் ஆங்கிலேயர்கள் பெற்ற வெற்றியின் முக்கியத்துவம் அவர்கள் அங்கு பதித்த நினைவு சின்னத்தின் மூலம் பிரதிபலிக்கப்படுகிறது. வீரபுரனப்பு சுதந்திர போராட்டத்தில் முக்கிய இடம் வகித்த துணிச்சல் மிகு தலைவராவார். 1848 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி கண்டி போகம்பரை திடலில் ஆங்கிலேயர்களினால் கொல்லப்படுவதற்கு முன்னர் அவர் வெளியிட்ட இறுதி வாசகமே அது. பிரித்தானிய காலனித்துவவாதிகளுக்கு எதிரான கிளர்ச்சி ஒன்றினை முன்னெடுக்கும் பொழுது வீரபுரன்ஹப்பு எனும் சுதந்திர போராட்ட வீரர் இவ்விடத்தில் இருந்தே பிரித்தானிய காலனித்துவவாதிகளால் கைது செய்யப்பட்டார். மாத்தளையில் இடம்பெற்ற சுதந்திர போராட்டத்தின் போது உயிர் நீத்த வீரர்கள் சிலரது உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாக இது விளங்குகிறது. நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்து அமரத்துவம் அடைந்த வீரர்கள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நாளைய தொகுப்பில் ஆராய்கிறது. ගණපති දෙවිතුනුවන මේ පිටිනගේ මෙදරෙන දෙන්නේ මට නෝන සන්දෙවෙනි ඩිංගිරාල வெளிநாட்டு ராஜதந்திரிகள் சுமார் 56 பேர் அடங்கிய குழுவினர் இன்றைய தினம் யாழ்குடா நாட்டுக்கான விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர். இலங்கையின் 64வது சுதந்திர தினத்திற்காக அனுராதபுரம் மாவட்டத்திற்கு வருகை தந்த வெளிநாட்டு ராஜதந்திரிகளே இன்று யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் நூலகத்திற்கு வருகை தந்த வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தினால் விசேட வரவேற்பு அளிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலிலும் அவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது வடமாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி பணிகள் தொடர்பாகவும் நடைமுறைப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் வடமாகாண ஆளுநர் G.A. சந்திரசிறியினால் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் குழுவிற்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. போருக்கு பின்னரான நிலை குறித்து மீள்குடியேற்றம், கண்ணிவடி அகற்றும் திட்டங்கள், தற்போதைய அரசியல் நிலைமை தொடர்பாகவும் ராஜதந்திரிகள் கேட்டறிந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. மீலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள பள்ளிவாசல்களில் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன. கொழும்பு தவட்டகா பள்ளிவாசலில் மீலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு விசேட தொழுகைகள் நடைபெற்றன. அத்துடன் கொழும்பு 12 ஃபைசான் இ மதினா பள்ளிவாசலினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட ஊர்வலம் ஒன்று இன்று மாலை நடைபெற்றது. இஸ்லாத்தின் இறை தூதர் நபிகள் நாயகத்தின் ஜனன தினமான மீலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்திலும் முஸ்லிம் பிரதேசங்களில் பல்வேறு வைபவங்கள் நடைபெற்றன. திருகோணமலை மாவட்டத்தின் பல பாகங்களிலும் உள்ள பள்ளிவாசல்களில் இன்று மீலாதுன் நபி அவர்களின் பிறந்த தின வைபவங்கள் நடைபெற்றன. நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகளோடு.
டாலருக்கு அமைவாக ரூபாயின் பெறுமதி சுதந்திரமாக நிர்ணயிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படாவிடின் சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணை கடன் தொகையை பெற்றுக்கொள்ள முடியாது போகும் என பொருளியல் நிபுணர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவிக்கின்றார். இலங்கை அரசாங்கத்துடன் தாம் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய அடுத்த கட்ட கடன் தவணையை விடுவிப்பதில் சிக்கல் கிடையாது என சர்வதேச நாணய நிதியம் கூறுகின்றது. As you know, we've completed 6. நாங்கள் 6 மீளாய்வு நடவடிக்கைகளை நிறைவு செய்துள்ளமை குறித்து நீங்கள் அறிவீர்கள். மேலும் 2 மீளாய்வு நடவடிக்கைகள் உள்ளன. நீங்கள் கூறும் வண்ணம் 800 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் எதிர்காலத்தில் வழங்கப்பட உள்ளன. எமது இறுதி மீளாய்வு நடவடிக்கைகள் நிறைவடைந்ததன் பின்னர் குறித்த பணத்தொகையை வழங்க முடியும். அதனை பெற்றுக்கொள்வதா இல்லையா என்பது அரசாங்கத்தின் தீர்மானம். இந்த விடயம் குறித்து நாங்கள் அரசாங்கத்துடன் கலந்துரையாடவில்லை. அரசாங்கமே அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். எமக்கு பணம் தேவைப்படுகின்றது, பணம் இருக்கின்றது, ஆனால் அதனை பெற்றுக்கொள்வதற்கான முறைமை கிடையாது. ஏனெனில் எமது மத்திய வங்கி குறிப்பாக தமது பொருளாதார முகாமைத்துவ திட்டத்தின் போது ரூபாயின் பெறுமதியை சந்தையில் காணப்படும் பெறுமதியை விட மாறுபட்ட பெறுமதியில் செயற்கையாக பேணி வருகின்றது. வட்டி வீதத்தை அதிகரிப்பதன் மூலம் பாரிய வெளிநாட்டு களஞ்சிய பிரச்சினை அல்லது வர்த்தக துண்டுவிடும் தொகை பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் கூறுகின்றார். அது அவ்வாறு அமையாது. ரூபாயின் பெறுமதியை சந்தையில் இருக்க வேண்டிய பெறுமதி வரை குறைப்பதற்கு மத்திய வங்கி தயாரில்லை என்றால் 800 மில்லியன் டாலர் கடனை சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து அம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுவே உண்மை நிலையாகும். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து குறைந்த வட்டி வீதத்தில் கடனை பெற்றுக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் உள்ள நிலையில் கூடுதல் வட்டிக்கு கடனை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் முற்படுவதாக கலாநிதி ஹர்ஷடி சில்வா குற்றம் சுமத்துகிறார். நாணய நிதியம் 3.1% வழங்குகின்ற அடுத்த 2 கடன் தவணைகளை நிராகரிக்கும் அரசாங்கம் 6.25 வீதத்திற்கு வணிக கடனை பெற்றுக்கொள்ள தயாராவதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். சில சந்தர்ப்பங்களில் நமக்கு மேலும் கடன் பெறுவதற்கான தேவை கிடையாது எனவும் டாலர் கடன் தேவையில்லை எனவும் அரசாங்கம் கூறுகின்றது. தேவையில்லை என்றால் எனக்கும் எவ்வித பிரச்சனையும் கிடையாது. எனினும் மத்திய வங்கியின் ஆளுநரது அந்த கூற்றை நான் ஒருபோதும் நம்ப போவதில்லை. நமக்கு மேலும் டாலர்களை கடனாக பெற வேண்டிய தேவை உள்ளதென நான் நினைக்கிறேன். ஏனெனில் அக்டோபர் மாதம் நாம் 500 மில்லியன் டாலர்களை ஒரே தடவையில் செலுத்த வேண்டியுள்ளது. 2007ஆம் ஆண்டு பெறப்பட்ட கடனை செலுத்த வேண்டியுள்ளதே இதற்கு முக்கிய காரணமாகும். இலங்கை இந்த வருடம் மேலும் சர்வதேசத்திடமிருந்து கடனை பெறுவதாக இருந்தால் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து குறைந்த வட்டியில் கடனை பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. எனினும் துரதிருஷ்டவசமாக நாட்டின் நிதி முகாமைத்துவத்தில் காணப்படும் பிரச்சினை காரணமாக ரூபாயின் பெறுமதியை டாலருக்கு அமைவாக நிர்ணயிக்கப்படாததால் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து எமக்கு கடன் கிடைக்காது. இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.